இறைவன் திருப்பெயரால் எனது சிறு உரையை ஆரம்பம் செய்கிறேன். கற்பனை பண்ணி யாரையும் பார்க்கக்கூடாது. ஒரு மனிதன் இப்படித்தான் இருப்பார், இப்படித்தான் செய்வார், இப்படித்தான் நடப்பார், இப்படித்தான் ஓடுவார், எல்லாம் கற்பனை பண்ணக்கூடாது. அது கற்பனை நிச்சயத்துக்கு வராது. செயல் தான் நிச்சயத்துக்கு வரும். கற்பனை ஈசன் துருவம். கற்பனை சினிமா திரை உலகத்துக்கு ஒத்து போகும், வாழ்க்கைக்கு ஒத்து வராது. கற்பனை செயலில் இறங்க வெற்றியை தரும். செயல் என்றைக்குமே வெற்றி தான். கற்பனை வெற்றி அல்ல. ஒரு கற்பனை ஒரு கற்பனை காவியம் தான். அது காவியமாகவே போயிடும். காவியம் என்ன? ஒன்றுமில்லாதது. ஒன்றுமில்லாததான் ஒரு காவியம்பாங்க. ஒன்றுமில்லாத விஷயம் கற்பனை காவியம். அதனால தான் இப்போ ரெண்டு மனிதர் விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஒரு மனிதனே பேசிக்கிட்டே இருந்தாலும் இன்னொரு மனிதனுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் கண்டிப்பான முறையில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் பக்கத்தில் உள்ள நியாயத்தையவே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவருடைய நியாயத்தையே பேசிக்கிட்டு இருப்பார். அடுத்து எதிர்பார்ட்டி நியாயத்தை பேசுறதுக்கு அங்கே வாய்ப்பு வழங்கப்படாது. அப்படி இருக்கக்கூடாது. இறைவன் பெரிய குற்றமாக பார்க்குறான். அதிபயங்கரமான குற்றம். அந்த மனிதனுக்கு பேசுவதற்கும் வாய்ப்பு வழங்க வேண்டும் கண்டிப்பான முறையில்.